எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிற ரொட்டீன். நிறைய பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியுமே நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் வந்து காலையிலேருந்து நான் என்னெல்லாம் குக் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் ஒரு 5:30க்கெலாம் எழுந்து டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமா எனக்கு சூடாக கொஞ்சம் வெந்நி தண்ணி மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரைஸ் ஊற வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு நான் பைபிள் ரீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 7 o'clock போல் தான் வந்து கிச்சனுக்கு வந்திருப்பேன். இன்றைக்கி என்ன மெனு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு கூட வந்து கொத்தமல்லி புதினா சாதம், அப்புறம் வந்து பீட்ரூட் பச்சடி செய்யலான்னு. இது மூணுத்துக்குமே வந்து ஒரே ஒரு பொடி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 ஸ்பூன் தனியா எடுத்துகிட்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, நல்லா இந்த மாதிரி புகை மாதிரி வந்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா அரோமா வீடு ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் தான் செய்ய போகிறேன். ஸோ சைட் பை சைடு வந்து காலையில் டிஃபனுக்குமே வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பாசி பருப்பில் சாம்பார் செஞ்சுட்டு காலையிலேக்கு தோசை தான். ஸோ இந்த பக்கம் குக்கரில் வந்து பருப்பு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் பெரட்டலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு நீளமாக கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ அது வதங்கிறதுக்குள்ளே வந்து இங்கே புதினா கொத்தமல்லி ரைஸ்க்கு வந்து பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு கை வந்து இன்றைக்கி புதினா அதிகமாக போட்டிருந்தேன் அப்படின்றதுனால புதினா வந்து 2 கை எடுத்திருந்தேன். ஒரு கை வந்துட்டு கொத்தமல்லி எடுத்துகிட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் போல் பட்டை, அதுக்கு தேவையான தயிர் அரைக்கிற அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி தயிர் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து இதை டேரெக்டாக பாஸ்மதி ரைஸோடு போட்டு அப்படியே குக் பண்ணுறது தான். இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் சாப்பாடு ரைஸ்லேயே வந்து நான் அந்த புதினா ரைஸ் செய்ய போகிறேன். ஸோ இங்கே வந்து கத்திரிக்காய் நம்ம அதெல்லாம் பேஸ்ட்லாம் அரைச்சி வைக்கிறதுக்குள்ளே இங்கே கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருந்தது. அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணோம்ல, இந்த தனியா, கடுகு, சீரகம் இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்ல தாராளமாக சேர்த்துட்டு அப்படியே விட்டுடலாம். இந்த மண்சட்டிலே இந்த கத்திரிக்காய் இருக்கும்போது நல்லா சாஃப்டாகி நல்ல முறுமுறுன்னு ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் இறக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல சூடான தயிர் சாதத்தோட, அப்புறம் வந்து இந்த ரசம் சாதம், தண்ணியான சாம்பாரோட எல்லாத்தோடையும் சூப்பரான காம்பினேஷன் இது. முன்னாடி சொன்ன மாதிரியே காலையில் டிஃபனுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான். ஸோ வந்து தக்காளிலாம் ரொம்ப விலை வைக்கிது இல்லையா? உங்கள் ஏரியாலலாம் என்ன ரேட் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து 65 rupeesக்கு விற்கிறாங்க 1 kg. ஸோ நான் வந்து பருப்பில் வந்து ஒரு தக்காளி போல் தான் ஆட் பண்ணியிருந்தேன். புளிக்கு வந்து லெமன் தண்ணிக்கு ஊற்ற போகிறேன். இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு நிறைய தக்காளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இந்த குழம்பு மட்டும் வச்சேன் அப்படின்னா வீட்டில் மீறவே மீறாது. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா வீட்டில் இது ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ கேட்டு வாங்கி அம்மா கிட்ட இது வந்து வச்சு தர சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். வெறும் வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நீளமாக பச்சை மிளகாவையும் கிள்ளி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரியே தான். புளிக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு பதிலாக லெமன் ஊற்றுவோம். இதில் வந்து எந்த காய்கறியுமே சேர்க்காமல் கொத்தமல்லியை மாத்திரம் நல்லா ஹைலைட் பண்ணுற மாதிரி நிறைய சேர்ப்போம். ஸோ அது கொத்தமல்லி சாம்பார்னு கூட சொல்லலாம். ஸோ கடைசியில் வந்து இந்த மாதிரி லெமனை புழிஞ்சு வச்சுட்டு கொதி வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையிலேக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தோசை மட்டும் சூடாக போடணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து இப்போது இந்த புதினா கொத்தமல்லி ரைஸ்க்கு மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம். ஸோ தாளிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பித்திரி எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயத்தை நீளமாக வதக்கி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம்
நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த புதினா கொத்தமல்லி அதோட தயிர் எல்லாம் சேர்த்து மசாலாஸ்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது நல்ல சுருள வதங்கிட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு கட்டியான பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ரைஸ் தனியாக வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். இது கூடவே வந்து பச்சை பட்டாணி இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உருளைக்கிழங்கு கேரட்லாம் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து வெறுமையாக கொத்தமல்லி புதினாலேயே ரைஸ் செய்யணுன்றதுனால அப்படியே வந்து அடிக்கடி மூடியை திறந்து இந்த மாதிரி கிளறி மட்டும் விட்டுட்டேன். இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அதுக்கப்புறம் நல்ல கட்டியாக வரணும். இதுக்கு ஒரு பவுடர் வந்து அதே பவுடர் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் பாருங்கள், பிரிஞ்சாலுக்கு என்ன பொடி போட்டோமோ அதே பொடியில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த சைட் பை சைடு வந்து ரைத்தாக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். ஏன்னா மத்தியானத்துக்கு ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும் தயிர் மட்டும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா. அதனால் அதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அது கூட வந்து பீட்ரூட்டு, அதுலேயும் வந்து சாட் மசாலா பெப்பர் தூள் அப்படின்னு ஆட் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம அரைச்சிருந்த அதே பொடியில் ஒரு சின்ன சிட்டிகை ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஆஃபீஸ்க்கு வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் என் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடும்போது எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரைத்தா அப்படின்னு சொன்னாங்க. ரைஸுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ வந்து நம்ம போட்டிருந்த அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சு அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து நல்ல உதிரியாக நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இதில் பாஸ்மதி ரைஸையும் தனியாக வேக வச்சுட்டு இது கூட சேர்த்தாலுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த பாஸ்மதி ரைஸ்க்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டோடு இன்னுமே அருமையாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து கிச்சன்லேயே ஃபேன் போட்டு ஆற வச்சுருந்தேன். இங்கே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தோசை மட்டும் சூடாக நம்ம வந்து போடணும். தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சு. ஒரு சிஸ்டர் வந்து நைட் வியூவில் வந்து உங்கள் வீடு காட்டுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன், ரீசெண்டாக காட்டலையான்னு தெரியல. காலையில் ஏர்லி மார்னிங் எனக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நைட்டில் கேட்டிருந்தாங்கன்னு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இந்த நியூஸ் சேனல்ஸில் வந்துட்டு இருந்தது. அதாவது ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயங்கரமாக அழுதுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னோடய ஸ்டோரி லிட்ரலாக அதே மாதிரி தான். தலையில் கை வச்சு அடித்து அழுவேனா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. லன்ச்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு 1 o'clock 1:30க்கெல்லாம் ஸ்கூல் விடுவாங்கல்ல. அந்த ப்ரீகேஜிலாம் நான் படிக்கும்போது கிடையாது, எல்கேஜி யூகேஜி தான். அந்த டைமுக்கு வந்து என்னை கூப்பிட வராங்க. எங்கள் அப்பாவோட தலை தெரியுது அப்படின்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் மிஸ்கிட்ட இருந்தாங்க நான் போயிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லாமல் கடுன்னு ஓடி போயிடுவேன் நான் எங்கள் அப்பாவை பார்த்த உடனே. அது இப்போ கூட அடிக்கடி ரிமைண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி தான் இருந்தேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப எல்லா குழந்தைங்கள மாதிரி தான் இருந்த டைம் அது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 2nd ஸ்டாண்டர்டில் இருந்தே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் லீவே போடாமல் போயிருப்பேன். எல்லா வருஷமும் வந்து அந்த அட்டெண்டன்ஸ்க்கான ப்ரைஸ் வந்து ஒரு மெடல் மாதிரி வாங்குவேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே மாறிடுச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து அந்த வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இன்னொரு தாட் வந்து என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு டைம் தான் நம்மளுக்கு வரும். எல்லா வாட்டியும் இல்லை செகண்ட் சான்ஸ்க்கோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும், நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நான் மிஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்திங்கன்னா அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படின்றது. சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த டீச்சர் விளையாட்டு தான் விளையாடுவேன். என் கூட வந்து பிறந்தவங்க நான் வந்து சிங்கிள் சைல்டு அப்படின்றதுனால வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்னாலே டீச்சர் விளையாட்டு தான் விளையாடுவேன். சும்மா நானே கற்பனை பண்ணிப்பேன், ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானே கற்பனை பண்ணி விளையாடினது தான். ஸோ ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன் தான். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னை தேடி வந்துச்சு. ஒரு 1.5 years வந்து நான் லெக்சரராகவும் ஒர்க் பண்ணேன். அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் அந்த காலேஜில் கொடுத்தேன், நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கினேன். ஆனால் கூட எனக்கு வந்து அந்த டைமில் இருந்த வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இருக்கிற இந்த ஐடி ப்ரொஃபஷனுமே நான் பிடிச்சி தான் வந்தேன். பட் என்ன இருந்தாலும் ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் வந்து எப்போவுமே தோணும், அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் நம்ம இன்னும் கூட நம்ம வளர்ந்துருக்கலாமோ, அதுக்கு நம்மளை எக்யூப் பண்ணியிருக்கலாமோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு நிறைய டைம் தோணும்.
அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணி லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆன மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா வந்து யாரோ ஒரு விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, அது நம்ம கெரியருக்கோ இல்லை லைஃபுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதை கண்டிப்பாக அந்த டைம்லேயே கிராஸ் பண்ணிவிட்டு அதை அப்ரோச் பண்ணி அதை நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திருப்பி வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதை தள்ளிட வேண்டாம். ஸோ கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து அன்றைக்கி எனக்கு கால்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏர்லியராகவே முடிஞ்சிருச்சு. என்னோடய மீட்டிங் எல்லாம் ஹஸ்பண்டுக்கான ரொம்ப நேரம் மீட்டிங் இருந்துச்சு. சரி, அதனால அவங்களால எனக்கு இன்றைக்கி பாத்திரம் தேய்க்க ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ நானே என்னோடய கிச்சன் ரொட்டீனை இன்றைக்கி நானே பண்ணி முடிச்சிட்டேன். மேகியும் மைலோவும் இங்கே கிச்சனில் தான் என் கூட சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. குப்பை எல்லாத்தையும் எடுத்து கவர்லலாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ நைட்டே வந்து வெளியில் வந்து பேஸ்கெட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அங்கே வந்து வச்சுருவேன், வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டேன். கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கிறது வந்து பல விதத்தில் நல்லது. பூச்சி வராது, அடுத்த நாளைக்கு சமைக்கிறதுக்கு நம்மளை வந்து எக்யூப்பாக வச்சுக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கிச்சன் க்ளீனாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து எக்ஸெப்ஷனே இல்லை. கிச்சன் வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டை சுத்தமாக வைக்கும்போது கண்டிப்பாக காட் வந்து நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்கன்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். See you all in another vlog. Take care and bye.